வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஓவர்ஃப்ளோனா என்ன, அண்டர்ஃப்ளோனா என்ன. இந்த டவுட்டை வந்து ரொம்ப நாளாக ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு இதுக்கான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் கிடைக்கல. ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்டாக்கில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும்போது என்னோடய ஸ்டாக் லெவல் ஃபில் ஆயிடுச்சு. என்னோட ஸ்டாக் சைஸ் வந்து 10 தான் வச்சுக்கோங்க. நான் 10க்கு மேலே 11th ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும்போது எனக்கு ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு எரர் டிஸ்பிளே ஆகும். தட் மீன்ஸ் நான் ஸ்டாக் சைஸை ஆல்ரெடி அலாட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு 10 தான் வேணும், நான் 10 எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் அலாட் பண்ணிட்டேன். அலாட் பண்ண ஸ்டாக்கில் நான் 10 எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 0 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்னோடய ஸ்டாக் சைஸ் வந்து 7 தான். மேக்ஸிமம் என்னால் 7 எலமெண்ட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் இஃப் ஐ ட்ரை டு இன்சர்ட் அகெயின் 1 எலமெண்ட் மீன்ஸ், அதாவது 8th எலமெண்ட்டாக நான் இன்னொன்று இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சின்னா ஐ வில் கெட் ஓவர்ஃப்ளோ மெசேஜ். எனக்கு ஓவர்ஃப்ளோ வரும், ஸ்டாக் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அண்டர்ஃப்ளோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கில் எனக்கு வேண்டாம் டெலீட் பண்ணிகிட்டே வரேன். நான் என்கிட்ட இப்போ எத்தனை எலமெண்ட் இருக்குது? 7 எலமெண்ட் இருக்குது. நான் வந்து 7 டைம்ஸ் டெலீட் பண்ணிட்டேன், பாப் பண்ணிட்டேன். புஷ் பண்ணும்போது எனக்கு ஓவர்ஃப்ளோ வரும். பாப்னா எடுக்கிறது. இதுலேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டே வரேன். பாப்புன்னு கொடுத்துட்டு வந்தேன்னா ஒவ்வொன்றா டெலீட் ஆகிட்டே வரும். அப்படி டெலீட் ஆகிட்டே வரும்போது லாஸ்ட்டாக மேலேருந்து தான் பாப் ஆகிட்டே வரும். நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம், FIFO மெத்தடு, LIFO மெத்தடுன்னு. FIFO மெத்தட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணது கீழே இருக்கும், இது வெளியில் போனால் அது FIFO மெத்தடு. LIFO மெத்தட் அப்படின்னா தட் மீன்ஸ் LIFO, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட்டாக எதை இன்சர்ட் பண்ணமோ அதுதான் ஃபஸ்ட்டாக அவுட்புட் வெளில போகும், டெலீட் ஆகும். அப்போ இது ஸ்டாக் வந்து LIFO மெத்தடில் தான் ரன் ஆகும் டெலீட் பண்ணும்போது. சரிங்களா? லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணது 0. ஃபஸ்ட்டு பாப்புக்கு 0 போகும், செகண்ட் பாப்புக்கு 1 போகும், தேர்ட் பாப்புக்கு 2. இந்த மாதிரி பாப் பண்ணிகிட்டே இருந்தால் டெலீட் ஆகிட்டே வரும். லாஸ்ட் எலமெண்ட்டை கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். சப்போஸ் ஐ வாண்ட் டு ட்ரை அகெயின் டெலீட் மீன்ஸ், நான் மறுபடியும் ஸ்டாக்லேருந்து ஒரு ஐட்டமை டெலீட் பண்ணுன்னு சொன்னேன்னா என்கிட்ட ஸ்டாக்கே இல்லை, எம்டியாக இருக்கு. இப்போது எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் கெட் அண்டர்ஃப்ளோ மெசேஜ். அவ்வளோதாங்க. அண்டர்ஃப்ளோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டெலீட் பண்ணும்போது வரும். ஓவர்ஃப்ளோ டெலீட் மீன்ஸ் நம்ம ஸ்டாக்ல பாப்புன்னு சொல்லுவோம். பாப்புனா எடுக்கிறது. ஓவர்ஃப்ளோ எப்போ வரும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணும்போது வரும். இன்சர்ட் அப்படின்றதுக்கு நம்ம ஸ்டாக்ல என்னன்னு சொல்லுவோம்? புஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புஷ் அண்ட் பாப் அப்படிங்கிற இந்த 2 வேர்டை யூஸ் பண்ணுவோம் ஸ்டாக்ல. ஸோ அப்போ புஷ் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோவும், பாப் பண்ணும்போது அண்டர்ஃப்ளோவும் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.